ட்ரிக் நம்பர் 46 ஜுவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர். இந்த சாப்டர்ல இந்த ட்ரிக் என்னன்னா கைனடிக் எனர்ஜி இஸ் இன்க்ரீஸ் இன் பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் தி டி ப்ராக்லி வேவ் லெங்த். இப்போ வந்து என்னன்னா கைனடிக் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல் அதை இன்க்ரீஸ் பண்ணும்போது வேவ் லெங்த் எப்படி வேரி ஆகும் அப்படிங்கறத கேக்குறாங்க. கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா அதோட ஃப்ரீக்வன்சி அதிகமாகும். ஃப்ரீக்வன்சி அதிகமாகுதுன்னா என்ன அர்த்தம்? வேவ் லெங்த் குறையும். அது எவ்வளவு குறையுது அப்படிங்கறத நமக்கு क्वेश्चन. இப்போ வந்து பாருங்க, if the kinetic energy of the particle is increased to 16 times its previous value. இப்போ E அப்படிங்கிறது இனிஷியலா கைனடிக் எனர்ஜி இருக்குன்னா அது வந்து என்ன ஆகுது 16 E னு மாறுது. சரியா? அதாவது 16 times its previous value, the percentage change in the deep Broglie wavelength of the particle என்ன அப்படிங்கறத கேக்குறாங்க. 25%, 75%, 60%, 50% ஆகுது क्वेश्चन. இதுக்கு ஜெனரலா நமக்கு போடக்கூடிய क्वेश्चन ஆன்சர் வந்து பாருங்க, lambda = h/mv போட்டு ஃபர்ஸ்ட் இனிஷியலா எனர்ஜி E இருந்துச்சு. அதுக்கு அப்புறம் என்ன ஆகுது 16 டைம்ஸ் E வருது. அதுக்கு அப்புறம் ரூட் எடுக்கறாங்க. அப்புறம் அந்த வேவ் லெங்த் இதெல்லாம் கால்குலேஷன் போட்டு இப்படி ஒரு ஆன்சர் சொல்றாங்க. சரியா? இத பார்த்தது எப்படி ஆன்சர் பண்றது சொல்றேன் பாருங்க. நமக்கு வந்து என்ன ஆகுது, இது how many டைம்ஸ் வேரி ஆகுது? நமக்கு 16 டைம்ஸ் வேரி ஆகுது. சரியா? இப்ப 16 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நம்ம என்ன பண்றோம், 16 இருக்குல்ல, இதுக்கு ரூட் எடுங்க. ரூட் எடுத்தா என்ன வரும்? நமக்கு 4 அப்படிங்கிறது வரும். சரியா? 16க்கு ரூட் எடுத்தா என்ன வருது? 4 அப்படிங்கிறது வருது. இப்ப 1 - 1/4 போட்டீங்கன்னா என்ன வருது? நமக்கு 3/4 வரும். இப்ப 3/4 அது எவ்வளவு பர்சன்டேஜ்னா 75%. அவ்வளவுதான். அதாவது how many times பாக்குறீங்க, எவ்வளவு டைம்ஸ் கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது? 16 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. 16 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த ரூட் எடுத்தா என்ன வரும்? 4 அப்படிங்கிறது வரும். இப்ப என்ன பண்றோம், 1 - 1/4 போட்டோம்னா 3/4. 3/4 என்ன? 75%. இப்ப நீங்க என்ன தெரியும்னா 1/4 25% தெரியும். அதே மாதிரி 2/4 இல்லாட்டி 1/2 அப்படின்னா நமக்கு 50% தெரியணும். 3/4 அப்படின்னா என்னன்னா நமக்கு 75%. இதெல்லாம் தெரியும் சார். இப்போ 1/3 அப்படின்னா என்னன்னா 33% அப்படிங்கிறது தெரியணும். அதே மாதிரி 2/3 அப்படின்னா 66%. இந்த மாதிரியான வேல்யூஸ் பர்சன்டேஜ் எல்லாம் தெரிஞ்சுனா இது ஈஸியா உங்களால போட முடியும். ரொம்ப சிம்பிள். எவ்வளவு டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கேக்குறாங்க. அதுக்கு ரூட் எடுத்தா என்ன? நமக்கு 4 டைம்ஸ் அப்படிங்கிறது 16 இது 4. அப்ப வந்து 1 - 1/4 போட்டாக்க 3/4. 3/4 எத்தனை பர்சன்டேஜ்? 75%. அவ்வளவுதான். அப்ப இந்த மாதிரியான क्वेश्चंसக்கு உங்களுக்கு பிராக்டிஸ் क्वेश्चंस வேணும் அப்படின்னா 9750771555 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு ட்ரிக் நம்பர் 46 அப்படிங்கறத போட்டு உங்களோட நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஃபார்வர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான பிராக்டிஸ் क्वेश्चन உங்களுக்கு தேடி வரும்.